இன்றைக்கி நாம் எப்போவும் செய்கிற பாயசம் மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செய்கிற மாதிரி ஒரு பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப் அளவில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நான் வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். இப்போது இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குக்கரில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் விடலாம். அதே டைமில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆன உடனே ஒரு 20 கிராம் அளவுக்கு தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு இந்த நெய்யோட நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்த உடனே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே நெய்யில் ஒரு 10லேருந்து 12 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு முந்திரி ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க உலர் திராட்சை நல்லா உப்பி வரும்போது இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, நாம சேர்த்துருக்க வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த வெள்ளப்பாகு கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சேர்த்துருக்க வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டாலே போதும். இப்போ ஒரு பவுல்ல இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக இதை வடிகட்டுறோம்னா வெள்ளத்துல கல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் வந்துடுச்சு. பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த தண்ணியோடவே பருப்பு நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா மாவு மாதிரி இதை மசிஞ்சிடணும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆன உடனே நாம் மசிச்சு வச்சிருக்க பருப்பை இதில் சேர்த்துடலாம். நாம் சேர்த்துருக்க பருப்பு நெய்யோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க வெள்ளைப்பாகுவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த வெள்ளைப்பாகுவை சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பருப்போட வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்க, பாயசம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாயசம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நாம் வறுத்து வச்சிருக்க தேங்காவையும் முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கடலைப்பருப்பு பாயசம் ரெடி.